அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த பதிவில் மார்கழி மாதத்தில் பெண்கள் என்னெல்லாம் செய்யணும், பாவை நோன்பு எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் பாவை நோன்பு இருக்கணும்னு பார்க்கலாம். இந்த வருடம் மார்கழி மாதம் 16/12/2024 திங்கட்கிழமை தொடங்கி 13/1/2025 திங்கட்கிழமை முடிவடைகிறது. இந்த மாதம் 29 நாட்கள் தான் மார்கழி மாதத்தில் உள்ள நாட்கள். மாதங்களிலே மிகவும் உயர்ந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதத்தை பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடு அப்படின்னா உயர்ந்தது என்று பொருள். ஆனால் இந்த பீடுத காலப்போக்கில் மருவி பீடை என்று மாறியது. அதனால்தான் சிலர் இந்த மார்கழி மாதத்தை சரியில்லாத மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்கழி மாதம் தான் மிகவும் உயர்ந்த மாதம். அதனால்தான் கிருஷ்ண கடவுள் அர்ஜுனர்கிட்ட சொன்னாரா, மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட சிறப்பை கொண்டதான் இந்த மார்கழி மாதம். அது மட்டுமல்லாமல் இந்த மார்கழி மாதத்தை தேவர்களின் விடியற்காலை என்றும் கூறுவர். அதாவது தேவர்கள் கண் விழிக்கும் நேரம், அதுதான் இந்த மார்கழி மாதம். இப்போ நாம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து பூஜை பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த தேவர்கள் கண் விழிக்கின்ற இந்த நேரத்தில் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அனைத்து கோவில்களிலுமே இந்த மாதம் இறை வழிபாடு வெறு சிறப்பாக நடைபெறும். இது தெய்வ மாதமாக கருதப்படுவதால் இந்த மாதத்துல ஒரு கல்யாணமோ அந்த மாதிரி எந்த ஒரு நல்லதுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க இறைவனுக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு மாதம். அதாவது இறை வழிபாட்டுக்காக உகந்த மாதம். அடுத்து இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க காலையில 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய வாசல்லாம் கிளீன் பண்ணிட்டு நீங்க வாசல்ல கட்டாயம் கோலம் போடணும். நீங்க நைட்டே கோலம் போட்டுட்டு காலையிலேருந்து நீங்க பூஜை பண்ணக்கூடாது. நீங்க காலையில தான் குளிச்சுட்டு கோலம் போடணும். அடுத்ததா உங்களுடைய நிலைவாசல விளக்கு ஏற்றிட்டு அடுத்ததாக தான் உங்களுடைய பூஜை அறையில விளக்கு ஏற்றணும். உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க மனமுருகி வேண்டி திருப்பாவையோ திருவம்பாவையோ இந்த மாதிரி பாடல்களை நீங்க படிக்கணும். இந்த வழிபாட்டின் போது கட்டாயம் கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடணும். அடுத்து கோயில்களில் தனுர் மாத பூஜை நடைபெறும். இதில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இந்த பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடலாம். இந்த மார்கழி மாதத்தில் வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல தான் சிவபெருமானுக்குரிய ஆருத்ர தரிசனம் இருக்கு. அடுத்ததான் பெருமாளுக்கு உரிய வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி போன்ற அனைத்து தெய்வ காரியங்களுக்கு உகந்த நாட்களும் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கு. உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினைத்து நீங்க இந்த மாதத்துல 29 நாட்களுமே வழிபாடு செய்யலாம். பொதுவாக இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான அர்த்தம் என்னன்னா, சூரிய பகவான் வியாழ பகவான் வீட்டில் சஞ்சரிக்கின்ற மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அதனால் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அடுத்ததா இந்த பாவை நோன்பு எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த பாவை நோன்பு ஆண்கள் பெண்கள் இருவருமே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாண வரன் அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாவை நோன்பு இருக்கலாம். நீங்கள் காலையிலேயே குளிச்சுட்டு உங்கள் நிலைவாசலில் விளக்கேற்றணும். அதற்கு முன்னதான் உங்கள் வாசலில் கோலம் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை பண்ணிட்டு திருப்பாவையோ திருவம்பாவையோ படிச்சுட்டு நெய்வேத்தியம் படித்து நீங்கள் வழிபடணும். சிலர் இந்த பாவை நோன்பு இருக்கும்போது உபவாசம் இருப்பாங்க. நீங்கள் 29 நாட்களுமே ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம விரதம் இருந்து வழிபடலாம். இல்லைன்னா 2 வேளையும் கூட சாப்பிடாம இருக்கலாம். இல்லை நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்டும் கூட நீங்கள் பாவை நோன்பு இருக்கலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான். திருமணம் அமையணும்னு பாவை விரதம் இருக்கிறவங்க நீங்கள் காலையிலையும் விளக்கேற்றி வழிபட்டுட்டு நீங்கள் சாயந்தரமும் விளக்கேற்றி வழிபடணும். திருமணம் வரன் அமைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நெய் விளக்கு மஞ்சள் திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றணும். அடுத்ததாக நீங்கள் குழந்தை வர வேண்டி இந்த பாவை நோன்பு இருக்கீங்க அப்படின்னா கோயிலை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதாவது அரச மரமோ அல்லது வேம்பு மரமோ இருக்கு இல்லையா,
அந்த மரத்தை வந்து பெண்கள் வந்து 11 முறையோ வந்து அல்லது 15 முறை வந்து சுற்றி வழிபடணும். அந்த விநாயகருக்கு உங்ககிட்ட தண்ணி, ஒரு குடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியால் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபடலாம். இல்லை அப்படின்னா 11 முறையோ 5 முறையோ அந்த அரச மரத்தை சுற்றியும் வந்து நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த அரச மரத்துலேருந்து வெளிவந்த ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சகல செல்வங்களும் வேணும், உங்கள் வாழ்க்கை வந்து இனிமையானதாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த பாவை நோன்பு வந்து இருக்கலாம். நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் செய்கிற பூஜையை வந்து 6 மணிக்கு முன்னதாகவே செஞ்சு முடிக்கணும். அடுத்து தானங்களிலே உயர்ந்த தானம் தான் அன்னதானம். இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு செய்ய முடியலனாலும் ரொம்ப கம்மியான பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அடுத்ததான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், இல்லை உங்கள் வீட்டில் செல்வம் அதிகமாக இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த பாவை நோன்பு வந்து இருக்கலாம். பெண்கள் உங்களுடைய பீரியட் நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை ஆண்களோ யாராவது ஒருத்தர் வந்து பீரியட் டைமில் விளக்கு ஏற்றிக்கலாம். அடுத்து இந்த மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து நைட்டே வந்து கோலம் போட்டுட்டு நீங்கள் காலையிலேருந்து பூஜை கட்டாயம் வந்து செய்யவே கூடாது. அடுத்து இந்த மாதத்தில் வந்து பொதுவாக விதை வந்து நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா உயிர்ப்புத்தன்மை இல்லாத மாதம் இது. அதாவது இந்த மாதத்தில் விதை வளர்வதற்கான சூழ்நிலை வந்து இருக்காது. நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலையை வந்து நீங்கள் பார்க்கலாம். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட்டாயம் தூங்கக்கூடாது. இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு நாள் வந்து வழிபாடு செஞ்சாவே அது ஆண்டு முழுவதும் வழிபாடு செய்ததற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் உள்ள 29 நாட்களிலும் வழிபாடு செஞ்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை மனமுருகி வேண்டினால் நிச்சயம் அதற்கான பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.